பசுமை மருத்துவம் சேனல் பார்க்குற நேயர்களுக்கு நன்றி. பசுமை மருத்துவம் சேனல் அடிக்கடி போட முடியல. இன்னைக்கு நான் பிறண்ட வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ பிறண்டன்னா பெரியதாக அறுத்தணும்பாங்க. உங்களுக்கு நான் சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பிறண்டை இப்படி இருக்குதுன்னா இது வேறு முத்தி போன பிறண்டை தான். இது நாங்கள் முத்தினதான் எடுத்தோம், ஏன்னா கிடைக்கல. ஏன்னா வியாபாரக்காரெல்லாம் எந்தெந்த கரடுலாம் போய் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த அடியில் காஞ்சி போய் தான் இருக்குது, இந்த பிரண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வராதிங்க. இந்த முத்தன பிரண்டையில தான் நம்மளுக்கு நிறைய மெடிசன் இருக்குது, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. முத்தி போன பிரண்டையில இங்கே பாருங்களா, முத்தி போனால் வெறும் நாராக இருக்கலாம்னு நினைக்க வேணாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒடிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, முத்த பிரண்டையும் விடக்கூடாது. நீங்கள் பாருங்க, இது முத்த பிரண்டை தானே நான் கையில் வச்சிருக்கிறேன். பாருங்க, இங்கே பாருங்க, உள்ளெல்லாம் நார் இருக்கவே இருக்காதுங்க. இது நான் உங்களுக்கு ஒடிச்சு காட்டுறேன் நல்லா தெளிவா. இது வந்துருச்சா? இந்த 4 மூளையும் நீங்க எடுக்கணும். இங்க பாருங்க, இப்படி மூளை இருக்குதுன்னா இந்த மூளை, இதுல ஒரு 4 மூளை இருக்கு ரவுண்டா. உள்ள நார் கிடையாதுங்க. இந்த மாதிரிதான் நீங்க ஒடிச்சுக்கணும். முத்த பேரண்டையே தான் இது. நம்மளுக்கு மருத்துவ குணம் நிறைய உண்டு. இதுல நார் கிடையாதுங்க. இங்க பாத்தீங்களா, இதை வேணா 2 உங்களுக்கு புட்டு கட்டுமா? இங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். முத்த பிரண்டை தான். ஆனா இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த நார் வரும். வந்துருச்சா? இதை அப்படி ஓடிங்க, அதில் நார் வந்துடும். இதெல்லாம் இப்போ நாரே உங்களுக்கு கிடையாது, நாரே கிடையாதா? பாருங்க, இந்த மாதிரி எடுத்து உப்பு தண்ணியில் அலசிட்டு, உப்பு தண்ணியில் அலசி எண்ணெய் விட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி, மாமூலாக நீங்கள் என்ன சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி செய்கிறோம்ல, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். லேசாக புளி வச்சுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க புளி வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். சுகரு, பிபி, ப்ரெஷரு, வயிற்றுக்கோளாறு, ஏப்பங்கோளாறு, மயக்கம், இது எல்லாமே இந்த பிரண்டையில கட்டுப்படுத்துது. கை காலெல்லாம் அசதியாக இருக்குதா, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதா, மேல் வலி மாத்திரை திங்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க 2 நாளைக்கு தொடர்ந்து இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்டாலே போதும். 2 நாளைக்கு 2 டைம் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு மேல் வலி எல்லாம் போயிடும். இங்க பாருங்க, இந்த பிரண்டை எப்படி காஞ்சிருக்குது. இந்த பிரண்டை காஞ்சி போயிருக்குதா? இதை பாருங்க, நான் ஒடிக்கிறேன் பாருங்க. இது தேவையில்லை, இந்த பச்சையை எடுப்பாங்க. இது எடுக்க தேவையே இல்லை. நீங்க எண்ணெயில உப்பு தண்ணியில கழுவி எண்ணெயில போட்டு வதக்கும் போது இதெல்லாம் வதங்கிறது ரொம்ப மெடிசன் உள்ளது. இந்த காஞ்ச பிரண்டைய என்ன பண்ணுங்க, நாரே எடுக்கலனாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க பாருங்க, இன்னொன்னு நான் சொல்லித்தரேன். ஊறுகாய் செய்யணும்னா இங்க பாருங்க, இந்த சைடை மட்டும் எடுத்துட்டு, இந்த சைடை மட்டும் எடுத்துட்டு, இந்த கனவு இருக்குது இல்ல, இதை கிள்ளி எடுத்துட்டு, இது என்ன பண்ணுங்க, இப்படி பொடி பொடியா அப்படியே கட் பண்ணிக்காங்க. இப்படி நல்லா கட் பண்ணிக்காங்க. இப்ப இந்த நார் கட் ஆயிருங்க. இந்த நார் கட் ஆயிரும். பொடி பொடியா கட் பண்ணும்போது நார் கட் ஆயிரும். உங்களுக்கு ஊறுகாய் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடணும்னா இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, நமக்கு நல்லா சேரனாகும். இதை பார்த்து நீங்க முத்த பிரண்டுன்னு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நார் வருங்க. பொடி பொடியா நறுக்கி கட் பண்ணி உப்பு தண்ணியில் அரைச்சி நீங்க ஊறுகாய் போடலாம், அரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்கிறீங்க 2-3 மாசம் கூட வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு நீங்க என்ன முக்கியமா அதிகமா சேர்த்தணும்னா, பிரண்டை 100 கிராம் போடுறீங்கன்னா பூண்டும் 100 கிராம் போடணும். பிரண்டை 1/4 கிலோ போடுறீங்கன்னா பூண்டும் 1/4 கிலோ போடணும். செரிக்கு தெரி போடணும். இஞ்சி ஒரு 50 கிராம் போடணும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு அது போட்டு வதக்கி, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், பூண்டு, லைட்டா 4 தக்காளி, இதையெல்லாம் எண்ணெயில வதக்கி அரைச்சி, தேவைப்பட்டா உங்களுக்கு ஒரு கோரி குண்டிச்சோடு புளி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். போட்டு எண்ணெயில நல்லா வதக்கி நார்மலா சட்னி அரைக்கலாம் புளி வச்சு. காஞ்சி போன பிரண்டை இது எதுக்கும் உதவாது அப்படின்னு மக்கள் பார்த்துட்டு விடாதீங்க. இது ரொம்ப நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கும் மெமரி நல்ல மூளை நல்லா வேலை செய்யும். எல்லா விதமான வியாதிக்குமே இது குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த பிரண்டை. இது உங்களுக்கு மெயினா இடுப்பு வலி, கை கால் வலி, தலைவலி எல்லாமே குணப்படுத்தக்கூடியது. இந்த பிரண்டையை மக்கள் பயன்படுத்துங்க.